பழங்குடியினருக்கென்று தனி வார்டு ஒன்று நம்முடைய 700 படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவமனை உதகையில் அமையவிருக்கிறது. அந்த மருத்துவமனை கட்டத் தொடங்கிய நாளிலிருந்தே கடந்த 2 ஆண்டுகளாக நான் வருகிற போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் பழங்குடியினத்தைச் சேர்ந்த அந்த சமூகத்து அந்த நலச்சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் எங்களிடத்தில் வைக்கிற கோரிக்கை, எங்களுடைய தாய்மார்களுக்கு எங்களுக்கும் தனியாக சிகிச்சை பெறுவதற்கு ஒரு தனி வார்டு ஒன்று வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவருடைய கோரிக்கையை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று இன்றைக்கு அந்த மருத்துவமனை திறக்கிற போது அநேகமாக மே மாதம் அந்த மருத்துவமனை திறந்து வைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அந்த திறந்து வைக்கிற போது அவர்களுக்கென்று ஒரு தனி வார்டும் அங்கே தொடங்கப்படவிருக்கிறது. கூடலூரில் அமைந்திருக்கிற இந்த மருத்துவமனையிலும் பழங்குடியினருக்கென்று ஒரு பிரத்யேக வார்டு ஒன்று அமைத்து திறந்து வைக்கப்படவிருக்கிறது. புதிய மருத்துவர்கள் டிரான்ஸ்ஃபர் வாங்காமல் இருக்கிறதுக்கு அதாவது ஓராண்டு காலம் அவங்க மாறுதல் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்து ஒரு 1651 மருத்துவ பணியிடங்கள் நிரப்புவதற்கு நோட்டிஃபிகேஷன் இன்னும் ஒரு வாரத்தில் பண்ண போகிறோம். இது போட்டாச்சுன்னா 100% தமிழ்நாட்டில் மருத்துவ காலி பணியிடங்கள் இருக்காது. அவ்வப்போது ஏற்படுகிற அந்த ரிட்டையர்ட் ஆகிறது அந்த மாதிரி இடங்களில் தான் இருக்கும். ஆனாலும் இந்த 100% இந்த 1251 முடிஞ்சதுக்கப்புறம் இப்போது தரப்பட்டிருக்கிற இந்த பணியாணைகள் உட்பட எல்லாருக்குமா ஒரு வருஷம் நிறைவடைகிற போது ஒரு பொது கலந்தாய்வு செய்து அதுக்கப்புறம் நீங்கள் விரும்புகிற இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறோம். எல்லா புதிய மருத்துவர்களும் அந்த கருத்தை ஏற்று ஓராண்டு காலம் நாங்கள் யாரும் டிரான்ஸ்ஃபர் கேட்க மாட்டோம்னு சொல்லி உறுதிப்படுத்தி தான் இன்றைக்கு பணியாணைகளை பெற்றிருக்கிறார்கள்.